இருங்க இருங்க அப்படியே இருங்க. ஏதோ சவுண்டு கேட்கலங்க, கேட்டுருச்சு. எதுக்காகப்பா இது? அதைத்தானே பாருங்க இந்த காணொலிக்குள்ள பார்க்க போறோம். புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. திருப்பரங்குன்றம் தீப வழக்கில் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு தடை இல்லை, இடைக்கால தடை எதுவும் விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக இன்னைக்கு சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு அரசு திருப்பரங்குன்றம் தீப வழக்கில் மேல்முறையீடு செஞ்சாங்க இல்லைங்களா, அந்த மேல்முறையீட்டில் தான் பாருங்க உச்சநீதிமன்றம் இதை போல ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை எல்லாம் எதுவும் விதிக்க முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் இந்த மேல்முறையீட்டில் சொன்னது கூட இருக்கட்டும். முதல்ல இந்த திருப்பரங்குன்றம் தீப வழக்கு எங்கிருந்து தொடங்கியது, யார் இந்த வழக்கை தொடுத்தது, எதற்காக தொடுத்தார்கள், வழக்கு தொடுத்த சமயத்தில் யார் ஆட்சியில் இருந்தாங்க, எவ்வளவு கெத்தா கம்பீரமா கட்ஸா துணிச்சலா தைரியமா எதிர்த்து நின்னாங்க. வருகின்ற விளைவுகளை நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லி தைரியமா நின்ன அது சம்பந்தப்பட்ட ஃபர்ஸ்ட் பாருங்க ஒரு பிளாஷ்பேக் வீடியோவை விரிவாக பார்த்துருவோம். இந்த தீப வழக்கு எங்கிருந்து தொடங்கியது என்று, எங்கே செல்கிறது நம்ம நாடு, அதைத்தானே பாருங்க இந்த காணொலிக்குள்ள எங்க போகுதுன்றதை பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ரெண்டாவது டிஸ்க்ளைமர், இந்த காணொலிக்குள்ள வருகின்ற சொல்லப்படுகின்ற அனைத்து விஷயங்களும் இருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில் ஊருக்குள்ள நாட்டுக்குள்ள போயிட்டு இருக்கிறது அப்படியே எடுத்து போடுறோன்றத டிஸ்க்ளைமருக்காக சொல்லிட்டே இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். என்ன பிரச்சனை, சுவாமிநாதன் என்கின்ற நீதிபதி அவர்கள் கொடுத்த ஒரு தீர்ப்பு, ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த இந்த தீர்ப்பை குறித்து ஏற்கனவே நம்ம 2-3 காணொலிகள் விரிவாக பதிவு பண்ணியிருக்கோம். நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை பார்க்கணும்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோட லிங்குகளை கொடுக்குறோம், பாருங்க. இந்த காணொலிக்குள்ள தீர்ப்பை குறித்து சுருக்கமா சொல்ல வேண்டும் என்று சொன்னால், படத்துல இருக்கிற இந்த நபர் ராம ரவிக்குமார், இவர் தான் பாருங்க மனுதாரர். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் அமைந்துள்ள ஒரு கல்லை காட்டி இந்த கல்லுல நான் தீபத்தை ஏற்றணும்னு வழக்கு போடுறாரு. அவர் போட்ட வழக்கை ஏற்றுக்கொண்டு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மனுதாரர் கேட்டதைப் போலவே அவர் காட்டுகின்ற அந்த கல்லில் இந்த ஆண்டு கார்த்திகை தீபம் முதல் தீபம் ஏற்றலாம் என்று தீர்ப்பு கொடுக்கிறார்கள். இது போன்ற ஒரு தீர்ப்பை ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்ததை அடுத்து தமிழ்நாடு அரசு அறநிலையத்துறை யாருமே இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோங்க, ஆண்டாண்டு காலமாக 100 ஆண்டுகளுக்கும் மேலாக திருப்பரங்குன்றம் உச்சி பிள்ளையார் கோவில் தீப மண்டபத்தில் தீபம் ஏற்றுவதுதான் வழக்கம், இந்த ஆண்டும் கடைபிடித்து வந்த அதே மரபுப்படிதான் தீப மண்டபத்தில் அமைந்துள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படும் என்று தீபம் ஏற்றப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு நடந்தது நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும். நாங்க ஆர்டர் வாங்கி வந்து ஆர்டர் மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி ராம ரவிக்குமார் கும்பலா கூட்டிட்டு போயிட்டு கலாட்டா பண்ணி அதற்கு பிறகு அங்கிருந்து வெளியேறி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்து சிஎஸ்எஃப் வீரர்கள் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் திருப்பரங்குன்றத்துக்கு அனுப்பி அங்கு நடந்த ஒரு பெரிய கலேபரம் எல்லாருக்குமே தெரியும். இப்போதைக்கு திருப்பரங்குன்றம் பிரச்சனையை குறித்து 2 வழக்குகள் போயிட்டு இருக்கு. ஒன்று நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போயிட்டு இருக்கு, இன்னொன்று ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டிருக்கும் அப்பீல் வழக்கு. உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தொடர்ந்திருக்கும் இந்த மேல்முறையீட்டு வழக்கில் என்ன தீர்ப்பு வருகிறது என்பதை பொறுத்து பார்ப்போம். இப்போ போயினுகிற நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்னப்பா, ராம ரவிக்குமாருக்கு நாங்க தான் தீர்ப்பு சொல்லிட்டோம் இல்லைங்களா, அவர் காட்டிய அந்த கல்லுல தீபம் ஏத்தலாம் என்று, அப்புறம் ஏன் அவரை தடுக்குறீங்க? தெளிவா நாங்க தீர்ப்பு சொன்ன பிறகும் கூட எதற்காக மனுதாரர் ரவிக்குமாரை தடுக்கிறீங்கன்னு சொல்லிதான் பாருங்க கோர்ட் அவமதிப்பு வழக்கு போயிட்டு இருக்கு. இந்த கோர்ட் அவமதிப்பு வழக்குல மத்திய உள்துறையும் சேர்த்து ஒன் ஆஃப் த பார்ட்டியாக சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்காங்க, சேர்க்கப்பட்டிருக்கு. ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த இந்த தீர்ப்பு தப்பான தீர்ப்பு. அடடா, இந்த கண்ணு ரொம்ப நாளா காணாம போயிருந்தது, இப்பதான் பாருங்க வழி தெரிஞ்சுக்க போறதுக்கு வரத்துக்கு. சரி, எதுக்காக இந்த கோவக்கணல்? ஓஹோ, கொடுத்த இந்த தீர்ப்பு தப்பான தீர்ப்புன்னு சொன்னதாலையா? நாங்க சொன்னதால் தானே நீங்க கோபத்துல கொப்பளிக்கிறீங்க, நாங்க சொல்லலையே, ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களே சொன்னது. அவரே கொடுத்துட்டு ஏன் அவரே சொன்னாரு அது எங்களுக்கு தெரியாதுங்க, அவரை தான் கேட்கணும். 2 நிமிடம் பொறுமையாக நண்பர்கள் இந்த காணொலியை பாருங்க. அழகர் கோயில்ல கூடாரவல்லி நிகழ்ச்சி நடக்குது. அந்த எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் ஜாயிண்ட் அந்த டெப்டி கமிஷனர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு ப்ரொசீடிங் அபிஷியல் ப்ரொசீடிங்கே போடுறார். என்னன்னா, எனவே மேற்படி திருவிழாவில் அருள்மிகு ராமானுஜரை அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் சன்னதியில் எழுந்தருளச் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யுமாறு இத்திருக்கோவிலின் உள்துறை பேஷ்டார், உள்துறை பொறுப்பு பக்தர்கள், பணி பரிசாரர்கள், சுப்பிரபாதம் மற்றும் வேத பாராயணங்களுக்கு உத்தரவிடப்படுகிறது ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அது ஏன் அப்படின்னா, ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் அவர் இவங்களை போய் எக்ஸஸ் மரியாதை நிமித்தமாக பாக்குறாங்க. பார்க்கும்போது அந்த ஹைகோர்ட் ஜட்ஜ் அந்த ஜாயிண்ட் கமிஷனர் சொல்றாரு, ஏன் கூடார வலியும் போது ராமானுஜரோட அந்த இது ஏன் எழுந்துள்ள மாட்டேங்கிறாருன்னு கேட்கறாங்க.
அவங்க பக்தர் எல்லாம் கேட்டா அவங்க சொல்றாங்க, எங்க பழக்க வழக்கப்படி ஆண்டாள் மட்டும்தான் வருவாங்க, ராமானுஜர் வரமாட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாதுன்னு இவர் சொல்றாரு. சொன்ன உடனே இந்த ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து கோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்டா சொன்னா அது கட்டுப்பட்டு தான் சப்ஜெக்ட் அப்பி, அது ஒரு பக்கம். ஆனா ஒன் டு ஒன் ஒரு பிரைவேட் டிஸ்கஷன்ல சொன்னதை அப்படியே ஒரு உத்தரவு மாதிரி எடுத்துட்டு இந்த ஜாயிண்ட் கமிஷனர் பட்டருக்கு உத்தரவு போடுறாரு. அது பிரகாரம் இத்தனை வருஷமாக பல ஆண்டுகளாக இந்த மாதிரி ஒரு நிகழ்வே கிடையாது. அதுக்கு முரணாக என்ன பண்றாங்க செய்யறாங்க. ஏன்னா ஹைகோர்ட் ஜட்ஜ் சொல்லிட்டாரு, அதை பேஸ் பண்ணி ஜேசியும் ஆர்டரும் போட்டு ரைட்டிங்ல உயர் நீதி பேர் வந்து குறிப்பிட்டிருக்கின்ற இதுல அதை நான் படிக்கல போட்டு பண்றாங்க. எனக்குள்ள ஒரு கேள்வி எழுது. ராமானுஜர் வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு அல்டிமேட், அவரோட சோசியல் ஜஸ்டிஸ் நம்பிக்கை இருக்க முடியாது. இருந்தா கூட ஒரு பொதுவான பாரம்பரியங்களுக்கு முரணாக இந்த மாதிரி வந்து செய்ய சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. அது எந்த அளவுக்கு வந்து ஒரு கோயில்கள் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்ல, அதுவும் அந்த சம்பிரதாயங்கள் சம்பந்தமாக ஒரு டிபார்ட்மெண்ட்டோ அரசோ மற்ற யாரோ உத்தரவிட முடியும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எழுகிறது. இதன் மூலமாக நம்ம சார் ஊருக்கும் உலகத்துக்கும் என்ன சொல்ல வர்றாரு, எதை நிரூபிக்கிறாரு? என்னங்க அது வாய்மொழியாகத்தான் சொல்லியிருக்காரு. உயர்நீதிமன்ற யாரோ ஒரு நீதிபதி பெயரை குறிப்பிடல, இருந்தாலும் போற போக்குல காலங்காலமாக கடைபிடித்து வந்த அந்த மரபுகளையும் வழிமுறைகளையும் மாற்றுவதா தப்பா இருக்கே அப்படின்ட்டு சார் வந்து உலகத்துக்கு நிரூபிச்சிருக்காரு. தப்பே கிடையாது. அழகர் மலையில் கூடாரவல்லி நிகழ்வு சமயத்தில் ஆண்டாள் மட்டும்தான் எழுந்தருள்வார்கள், ராமானுஜம் எழுந்தருள மாட்டார். ஏன்பா எழுந்தருள கூடாது? எழுந்தருளுங்க, நான் தான் சொல்றேன் இல்லைங்களா அப்படின்னு யாரோ நீதிபதி சொன்னதற்காக ராமானுஜரும் இன்று முதல் எழுந்தருள செய்வார் அப்படின்ட்டு ஒரு உத்தரவு வந்தது. தவறு, மரபுப்படி மாற்றக்கூடாது. காலங்காலமாக கடைபிடித்து வந்த பழக்க வழக்கத்தை எப்படிங்க ஒரு நீதிபதி சொன்னதற்காக மாற்ற முடியும் அப்படின்னு வருத்தப்படுற இந்த இடத்துல அப்ப நமக்கு அதுதானே பொருந்தோம். யாரோ ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி நீதிமன்றத்தில் உத்தரவு போடல, இருந்தாலும் அவர் சொன்னதற்காக காலங்காலமாக ஒரு கோவிலில் கடைபிடித்து வந்த மரபுகளை மாற்றுவதா அப்படின்னு கேட்கும்போது, மரபுப்படி கடைபிடித்து வந்த அந்த வழக்கத்தை 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஒவ்வொரு கார்த்திகை தீப திருநாள் அன்று ஏற்றப்பட்டு கொண்டிருந்த தீப மண்டபத்தில் அமைந்துள்ள அந்த தீபத்தூணில் எரியும் தீபத்தை இந்த வருஷம் ஏத்தாதீங்க. யாரோ ரோட்ல போற ஒருத்தர் ஒரு கல்லை காட்டி இதுதான் தீபத்தூணுன்னு சொன்னா திடீரென்று அந்த வழக்கத்தை மாற்றி அந்த மனுதாரர் காட்டுகின்ற இந்த கல்லுல தீபத்தை இந்த ஆண்டு முதல் ஏத்துங்கன்னு சொல்ற அந்த தீர்ப்பு கண்ணாடிக்கு முன்னாடி என்ன பேசுற மாதிரியே இருக்கு இல்லையான்னு கேட்பாங்க இல்லைங்களா சார். அடுத்து உச்சி பிள்ளையார் கோவில் தீப மண்டபத்தில் அமைந்துள்ள தீபத்தூண் என்கின்ற தீபத்தூண் இதுதான்ட்டு எப்படி கண்டுபிடிச்சோம்? டார்ச் லைட் அடிச்சு பார்த்துதான். 100 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற அந்த தீபத்தூண் இந்த தீபத்தூண் தான் டார்ச் லைட் அடிச்சு பார்த்து கண்டுபிடிச்சோங்க. ஆதாரம்லாம் இருக்கு. கல்வெட்டு ஆய்வாளர்கள் எழுதிய நூலில், அந்த நூலில் கூட பாருங்க தீபத்தூண் எங்க இருக்கு, மலைக்கு போற பாதி வழியில், அதுவும் குறிப்பெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. அந்த தீபத்தூணை குறித்து நாயக்கர் காலத்து கல்வெட்டில் எழுதியிருக்கும் அந்த கல்வெட்டு மற்றும் ஆஞ்சநேயர் இடது பக்கமாக முகத்தை திரும்பிய நிலையில் இருப்பாரு. இவை அனைத்தும் சேர்ந்ததுதான் பாருங்க அந்த தீபத்தூணுன்ட்டு கல்வெட்டுல இருக்கிற அந்த தீபத்தூணை எப்படி கண்டுபிடிச்சோம்? டார்ச் லைட். இப்ப விஞ்ஞானம் வளர்ந்தால டார்ச் லைட் வளர்ந்துச்சு. அப்ப பாருங்க வத்திப்பட்டியை கீழ்ச்சி பார்த்து சின்ன வெளிச்சத்துல ஆஹா 100-150 ஆண்டுகளுக்கு முன்பாக இதுதான் தீபத்தூணுன்ட்டு கண்டுபிடிச்சோன்ற வந்துட்டீங்களா? கண்ணே வெளியே வந்து விடுற அளவுக்கு கொப்பளிச்சு கோவக்கடலை காட்டுறதுக்கு. ஆனா பாருங்க எங்க கிட்ட காட்டாதீங்க, அங்க காட்டுங்க. அங்க பாத்தீங்களா ரவிக்குமார் என்கின்ற மனுதாரர் தொடுத்த வழக்கில் அவர் காட்டுற அந்த கல்லு உண்மையிலே தீபத்தூண் தானா என்பதை ஆய்வு செய்வதற்காக நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் நேரா போறாரு. அப்படி போற அந்த இடத்துல பாருங்க இருட்டாயிடுச்சு. அவர் போற நேரத்தில் இருட்டாகி விட்டது. எப்படி இருட்டில் அவர் காட்டுற கல்லு தீபத்தூண் தானான்னு செக் பண்றது? இருக்கவே இருக்க டார்ச் லைட்டு. டார்ச் லைட் அடிச்சு பார்த்து செக் பண்ணுவோம். ஓகே, டார்ச் அடிச்சு பார்த்து ஓகே கண்டுபிடிச்சிட்டேன். இவர் காட்டுற இந்த கல்லு தீபத்தூண் தான். எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. தீர்ப்பு எழுத வேண்டியதுதான். இருட்டான நேரத்தில் டார்ச் லைட் வெளிச்சத்தில் கண்டுபிடிச்சு நாங்க சொன்னது இதுதான் தீபத்தூணுன்ட்டு. இப்ப காட்டுங்கப்பா கோவக்கடல 100-150 ஆண்டுகளுக்கு முன்பாக விஞ்ஞானம் வளராத அந்த காலத்துல சும்மா ஒரு பேச்சுக்கு இதுதான் தீபத்தூண்டு வத்தி குச்சியை கீழ்ச்சி பார்த்து நாங்க அந்த வெளிச்சத்துல கண்டுபிடிச்சோம்னு சொன்னாவே கோவக்கணல கொப்பளிக்கிறீங்களே. விஞ்ஞானம் வளர்ந்த இந்த காலத்துல எவ்வளவோ வழிகள் இருக்கு. இருட்டாயிடுச்சுன்னா ஜென்ரேட்டரை வச்சு பெரிய லைட்டை வச்சே பாருங்க செக் பண்ணலாம். ஆனா பாருங்க இப்ப கூட 2025 டார்ச் லைட்டை அடிச்சு பார்த்து அந்த டார்ச் லைட் வெளிச்சத்துல நாங்க கண்டுபிடிச்சது இந்த சர்வே கல்லு தான் மனுதார காட்டுற தீபத்தூணுன்ட்டு. சரி, இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம். அடடா, சந்தேகமே கேட்கல, அதுக்குள்ள எங்க கோபக்கணல காட்டுறீங்க?
நேர்மையான சந்தேகம் தான். இப்போ போற நேரத்துல இருட்டாயிடுச்சு, அதனால டார்ச் லைட் அடிச்சு பார்த்து அந்த வெளிச்சத்துல தீபத்தூண் இதுதான் கண்டுபிடிச்சோன்னு சொல்றாங்களே. இப்போ இருட்டாயிடுச்சுன்னா நாளைக்கு காலம் வாங்க, 2 நாள் கழிச்சு வாங்க, 2 வாரம் கழிச்சு வாங்க, 2 மாசம் கழிச்சு வாங்க, ஏன் அடுத்த வருஷம் கூட தான் பாருங்க அந்த நபர் காட்டுற கல்லுல தீபத்தூண் ஏத்துற மாதிரி ஏதாவது தீர்ப்பு கொடுக்கலாமே. ஏன் இப்பவே அவ்வளவு அவசரமாக இருட்டா இருந்தாலும் பரவாயில்ல டார்ச் லைட் வெளிச்சத்தை அடிச்சு கண்டுபிடிச்சு இப்பவே தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்கின்ற கட்டாயம், அவசரம் திடீர்னு உடனே என்ன தேவைப்படுகிறது? இந்த கேள்விக்குண்டான பதில் என்னவென்று தேடி பார்க்கும்போது நம்ம சாருக்கு நவம்பர் 28ஆம் தேதி அன்று போர்ட்போலியோ மாறுதுங்களாம். சோ போர்ட்போலியோ நவம்பர் 28ஆம் தேதி அன்று மாறுகிற பட்சத்தில் HRNC சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வழக்குகளையும் நம்ம சாரு விசாரிக்க முடியாதுங்களாம். அதே மாதிரிதான் கோரிக்கை மனுக்களுக்கு பதில் வருகின்ற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, காரணம் நேரம் இல்லை. சோ நவம்பர் 28ஆம் தேதிக்கு பிறகு எல்லாம் மாறுதுன்னு சொல்லும் போது நம்ம அதிகார வரம்பு இருப்பதற்குள்ள அந்த நவம்பர் 28ஆம் தேதி அன்றே ஜட்ஜ்மெண்ட்டை பாஸ் பண்ணிட்டா சரி. போர்ட்போலியோ மாறுவதற்கு முன்பாக நம்ம அதிகாரத்துக்குள்ள இருக்கும் போதே இவ்வளவு அவசரமாக இந்த வழக்கில் ஒரு தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று சொல்ற அளவுக்கு இந்த வழக்கு ஒரு ஏழையோட வாழ்க்கை பாதிப்படைஞ்சிருமா? இந்த நாளே தீர்ப்பு சொல்லாம போயிட்டா ஏன்னா ஒரு ஏழையோட வாழ்க்கையே ஒட்டுமொத்தமா மாறப்போகுது. இந்த நாளை தவற விட்டால் அந்த ஏழைக்கு நியாயம் கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு இடம் வருகின்ற வழக்காக இருக்கிற பட்சத்தில் அவசரமாக அந்த நாளிலேயே தீர்ப்பு சொல்லலாம். ஆனால் அப்படி இல்லாத போது இந்த வழக்கை அவ்வளவு அவசரமாக கையில் எடுத்து இதை போன்ற ஒரு தீர்ப்பு வழங்க வேண்டிய அவசியம் என்னன்ட்டு நாங்க சொல்லலைங்க, GRS தான் கேட்கிறாரு. பழக்க வழக்கங்களை திடீர்னு மாற்ற வேண்டிய அவசியம் என்னன்ட்டு. சரி, இது இருக்கட்டும். அடுத்து இந்த தீர்ப்பு ஒரு மோசடி தீர்ப்புன்னு சொல்றோம். வாங்க வாங்க வாங்க, வராம போனா எப்படிங்க? வந்துதானே ஆகணும் கோவ கனலோடு. ஆனா பாருங்க, இந்த கனலை கொண்டு போயிட்டு இங்க கொட்டாதீங்க, அங்க கொட்டுங்க. எங்கெங்க? மத்திய அரசு கிட்ட தான். அதாகப்பட்டது திருப்பரங்குன்றம் மலையில் அமைக்கப்பட்டிருந்த சர்வே ஸ்டேஷனை குறித்த விவரங்கள் எனக்கு வேண்டும் என்று அப்துல் ஜபார் என்பவர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள சாஸ்திரி பவனில் ஒரு RTA ஃபைல் பண்றாரு. 18/1/2022 ஆண்டு RTA ஃபைல் பண்ண அந்த அப்துல் ஜபார் என்பவருக்கு சாஸ்திரி பவனிலிருந்து வருகின்ற பதில் என்னவென்றால், 2015ஆம் ஆண்டில் வந்த மழை வெள்ளத்துல எல்லா டாக்குமெண்ட்டும் இங்க இருந்து அடிச்சுன்னு போயிடுச்சு. ஸோ எங்க கிட்ட இருந்த ஆதாரம் எல்லாமே வெள்ளத்துல போனதால நாங்க என்ன பண்றோம், மத்திய அரசு கிட்ட கேட்கிறோம். சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய நில அளவை துறை கிட்ட நாங்க கேட்கிறோம். அங்கிருந்து பதில் வந்த பிறகு அந்த பதிலை உங்களுக்கு அனுப்புறோம்னு சொல்றாங்க. சரியாக 21ஆம் தேதி மார்ச் மாதம் 2022ஆம் ஆண்டு அன்று மத்திய அரசு கிட்ட இருந்து பதில் வருது பாருங்க. அப்துல் ஜபார் கேட்ட இந்த RTA மூலமாக கொடுத்த தகவல், அது சர்வே கல்லு தான். 1808, 1809 மற்றும் 1871ஆம் ஆண்டுகளில் திருப்பரங்குன்றம் மலையின் மீது 2 சர்வே கற்கள் நிறுவப்பட்டன. எப்படிங்க? அரசு ஆவணங்களின்படி திருப்பரங்குன்றம் மலையின் மீது 2 சர்வே கற்கள் உள்ளன என்பதை யார் சொல்றதுங்க? திமுக. சிறுபான்மையினருக்கு சப்போர்ட் பண்றதுக்காக அப்படின்னு யாரும் சண்டைக்கு வர முடியாதுங்க. மத்திய அரசு கொடுக்குற தகவல் இது. அரசு ஆவணங்களின்படி திருப்பரங்குன்றம் மலையின் மீது 2 சர்வே கற்கள் உள்ளன என்று அப்துல் ஜபார் என்பவர் ஒரு சிலருக்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பாருங்க இந்த பேரை அழுத்தி நிறைய இடத்துல மென்ஷன் பண்றோம். நண்பர்களுக்கு எதுக்காக சொல்றோம்னு புரியும். அப்துல் ஜபார் என்பவர் RTA மூலமாக கேட்ட கேள்விக்கு மத்திய அரசு கொடுத்த தகவல் இது. அப்போ மத்திய அரசு ஆவணங்களில் கூட அங்கு இருப்பது, அந்த மலையின் மீது நிறுவப்பட்டிருப்பது 2 சர்வே கற்கள் தான் என்று சொல்லும் பொழுது, அப்படி இருக்கும் நிலையில் எப்படிங்கே இதை போல மோசடித்தனமாக மனுதாரர் என்பவர் வழக்கு தொடர்ந்து எப்படி மோசடித்தனமான தீர்ப்பை வாங்க முடியும் என்று நாங்க கேட்கலங்க. மறுபடியும் எங்க கிட்ட கண்ணை காட்டுறதுக்கு வந்துடாதீங்க. மத்திய அரசு கேக்குது. ஏன்பா எங்க ரெக்கார்ட்லயே சர்வேக்கள் தானப்பா இருக்குது உங்களுக்கு, எங்க இப்ப காட்டுங்க பார்க்கலாம் கோவ கணல அப்படி போடுங்க. அருவாள் நினைச்சோம், டக்குன்னு இப்ப மட்டும் கண்ணை மூடிட்டுமே. சரி, அது போட்டோம். அடுத்தது, இந்த தீர்ப்பே ஒரு நியாயம் இல்லாத தீர்ப்புங்க. இந்த தீர்ப்புக்கு பின்னணியில் ஏதோ பின்னணி இருக்கு, பிரச்சனை இருக்கு. இது நீதிமன்றத்துக்கே ஒத்து வராத தீர்ப்பு. பாத்தீங்களா? இப்ப மட்டும் வருது கோவ கணல். எதுக்காக வருது? ஓஹோ, நாங்க சொன்னோன்ட்டு. இதெல்லாம் நியாயம் இல்லாத தீர்ப்பு, நீதிமன்றத்துக்கே அடுக்காத தீர்ப்பு அப்படின்ட்டு நாங்க எங்க சொன்னோம்? நாங்கள சொன்னோம்? ராம ஐயர் அவர்கள் சொல்றாரு. இப்ப திடீர்னு யாராவது ஒருத்தர் வழக்கு போடும்போது, ஐயோ அது சர்வே கல்லுப்பா, அது சர்வே கல்லுப்பா, தீபத்தூண் இதுதான்ப்பா, காலங்காலமாக ஏற்றப்பட்டு வந்த தீபத்தூண், உச்சிப்பிள்ளையார் கோவிலில் அமைந்த தீப மண்டபத்தில் உள்ள தீபத்தூண்டான்னு சொன்னா, ஐயோ சிறுபான்மையினருக்கு சப்போர்ட் பண்றாங்களே,
ஆண்டாண்டு காலமாக கடைபிடித்து வந்த பழக்க வழக்கத்தை மாத்தி அதை போய் சர்வே கல்லுன்னு சொல்றாங்களேன்னு சண்டைக்கு வருவாங்க. ஆனா பாருங்க, கிட்டத்தட்ட 100 வருஷம் இல்ல 102 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ராம ஐயர் என்பவர் தீர்ப்பு சொல்லியிருக்காரு. இந்த திருப்பரங்குன்றம் மலையை குறித்த ஒரு வழக்குல மலை உச்சியில், எந்த மலை உச்சியில்? திருப்பரங்குன்றம் மலை உச்சியில். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தர்காவை தவிர உபகட்டுமானங்கள் எதுவும் அங்கு காணவில்லை. எப்படிங்க? மலை உச்சியின் மீது அங்கு உள்ள தர்காவை தவிர வேற எந்த உபகட்டுமானங்களையும் காணவே இல்லை என்று தீர்ப்பே வழங்கப்பட்டிருக்கு ராம ஐயர் என்கின்ற நீதிபதியின் மூலமாக. அதுவும் எப்படிங்க? அந்த ராம ஐயர் நீதிபதி அவர்கள் கொடுத்த அந்த ஆண்டு என்னங்க அது? திமுக கட்சி ஆட்சி வந்ததுக்கு பிறகு கொடுத்துருப்பாங்களோ, பயந்து போய் இருக்கும் வாய்ப்பு இருக்கும் சிறுபான்மையினருக்கு சப்போர்ட் பண்றதுக்காக அவங்க தான் பாருங்க இந்த மாதிரி தீர்ப்பெல்லாம் வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு இப்ப வேணா அந்த மாதிரி ஏதாவது ஒரு தீர்ப்பு வந்திருந்தா கதறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. திமுக கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு 1970லயோ 75லயோ 80லயோ. ஆனா பாருங்க, கொடுத்த தீர்ப்பு 1923ஆம் ஆண்டில். இப்ப இந்த பிரச்சனை வர மாதிரி 1923லயும் பாருங்க பிரச்சனை வந்திருக்கு. 2025ல வர மாதிரி இந்த வழக்கு சம்பந்தமாக நல்லா தீவிரமாக ஆராய்ந்து விட்டு தான் சொல்லியிருக்காங்க பாருங்க தீர்ப்பு. 102 ஆண்டுகளுக்கு முன்பாக அங்க தர்காவை தவிர அங்க வேற எதுவுமே இல்லைன்ட்டு. எங்கப்பா கோவக்கணல் கொப்பளிக்குமே, எங்க அந்த கண்கள் பாத்தீங்களா? கண்ணை மூணத்துக்கு காரணம் என்னங்க? பேர் இருக்கு இல்லைங்களா, பேரு ராம ஐயர் சொன்ன உடனே கண்ணு மூடிச்சு. இதே பாருங்க 1923ஆம் ஆண்டு பிரிட்டிஷ்கார இருந்த காலத்துல யாரோ ஒரு ராபர்ட்டோ இல்ல ஒரு ரஹீமோ, நீதிபதியோட பேரை சொல்றோம், இந்த மாதிரி பேர் கொண்ட நீதிபதி தீர்ப்பு கொடுத்திருந்தா பாத்துக்கோங்க. இப்படி இருந்தா எப்படிங்க? சரி, இருக்கட்டும். இப்போ இந்த திருப்பரங்குன்றம் தீபத்தூணுன்ற பிரச்சனையை குறித்து 1994ஆம் ஆண்டில் வழக்கு தொடரப்பட்டு 1996ல் அதுக்கெல்லாம் எந்த ஒரு ஆதாரம் கிடையாது, கோயில் நிர்வாகம் எடுக்கிற முடிவு தான் இறுதி முடிவுன்னு சொன்ன அந்த தீர்ப்பா இருக்கட்டும். 2014ஆம் ஆண்டில் ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த அந்த ஆட்சி காலத்தில் தொடரப்பட்ட வழக்குல எந்த ஒரு ஆதாரமும் மனுதாரர் கொடுக்கல. ஏன்? காலங்காலமாக இருக்கிற மரபுப்படி கடைபிடித்து வந்த வழக்கத்தை மாத்தணும். ஆகம விதின்னு சொல்றாரே தவிர அந்த ஆகம விதிகளுக்கு உண்டான எந்த ஒரு ஆதாரத்தையும் மனுதாரர் இந்த வழக்குல கொடுக்கவில்லைன்னு தள்ளுபடி பண்றாங்க. தள்ளுபடி செய்யப்பட்ட அந்த வழக்கு 2017ஆம் ஆண்டில் அப்பீலுக்கு போகுது. அந்த அப்பீலையும் பாருங்க அந்த மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத வழக்கு. வழக்கம் போல கோவில் மரபுப்படி ஏற்றப்பட்டு வந்த அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றட்டும் என்று. அப்ப யோசிச்சு பாருங்க, சுமார் 102 ஆண்டுகளாக பல காலகட்டங்களில் பல மனுதாரர்கள் பல வழக்குகள் தொடுத்திருக்காங்க. அது தீபத்தூணு. ஆனா அதற்குண்டான ஆதாரம் எதுவுமே இல்லை என்று எல்லா வழக்குகளும் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் ஒரு மனுதார வழக்கு தொடுக்கும் போது எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் ஆதாரமே இல்லாத விஷயத்திற்கு இதுதான் தீபத்தூணுன்ட்டு தீர்ப்பு வந்ததுன்ட்டு சொல்லணும் இல்லைங்களா? ஆதாரத்தை எடுத்து போட்டுட்டு. ஏன்னா இது கோடிக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கை சம்பந்தப்பட்டது. ஏன்னா ஒரு கவர்மெண்ட்டே புதுசா ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வர பட்சத்தில் அது சம்பந்தமாக மக்கள் கிட்ட கருத்து கேட்பாங்க. எவ்வளவு மக்கள் கவர்மெண்ட் கொண்டு வருகின்ற விஷயத்துக்கு ஆதரவு கொடுக்குறாங்களோ அதன் அடிப்படையில் கொண்டு வர்றது நிறைவேற்றம் செய்யப்படுதல இருக்கு. அப்படி இருக்கும்போது திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி உள்ள, அட்லீஸ்ட் தமிழ்நாடு முழுக்க இல்லைனாலும் திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி உள்ள உள்ளூர் மக்கள் கிட்ட கருத்து கேட்கப்பட்டுதான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டதா? ஆண்டாண்டு காலமாக நீங்க பார்த்துனுக்கிற அந்த தீபத்தூண்ல ஏற்றது ஒரிஜினல் தீபத்தூண் கிடையாதுங்க. அதை இந்த வருஷம் நாங்க மாத்திட்டு சர்வே கல்லுன்னு சொல்லப்படுகின்ற அதுதான் தீபத்தூணு கண்டுபிடிச்சு அங்க தீபத்தூண்ல நாங்க தீபம் ஏத்த போறோம். உங்க கருத்து என்னங்கன்னு மக்கள் கிட்ட கருத்து கேட்டு 199 பேர் ஆதரவு கொடுத்துதான் பாருங்க அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டதான்ட்டு கேட்பாங்க இல்லைங்களா சார்? சரிங்க, யாருக்குமே வேணாங்க. திருப்பரங்குன்றம் கோவில் இருக்கிற ரெக்கார்டை விட்டுருங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெக்கார்டை விட்டுருங்க, எந்த ரெக்கார்டும் ஏத்துக்காதீங்க. இந்த ராம ரவிக்குமார் என்கின்ற தீவிர கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் நாசா விஞ்ஞானிக்கே டஃப் கொடுக்குற ஏதோ ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டாருன்ற ஒரு வகையில வழக்கு போட்ட உடனே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இல்லைங்களா? அவர் தொடுத்த அந்த வழக்குல இதுதாங்க ஆதாரம்னு போட்ட அந்த ஆதாரத்திலேயே இப்போ ஏற்றப்பட்டு வந்த அந்த தீபத்தூண் ஆதாரத்தை தான் கொடுத்திருக்காரு அவரு. திருப்பரங்குன்றம் கோயில் வேர்க்கோட்டை புத்தகம் அவர் எங்கேயுமே இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு சொல்றேன், தமயந்தி பதிப்பகம் வெளியிட முடிச்சது. அதுல வந்து கோயிலுக்கு வரும் வழியில் தீபத்தூண் ஒன்று உள்ளது. இந்த தூண் நாயக்கர் காலத்தது. நாயக்கர் காலத்து கல்வெட்டும் தூணிலேயே எழுதப்பட்டுள்ளது. கல்வெட்டுக்கு மேல் அனுமன் ஒரு கையை ஓங்கிக் கொண்டு முகத்தை இடது பக்கம் திருப்பிக் கொண்டிருப்பதாக சிற்பமும் உள்ளது. அதனால மனுதாரர் குறிப்பிட்ட அந்த ஆவணப்படி பார்க்கும் பொழுது மனுதாரர் கொடுத்த அந்த ஆதாரத்திலேயே இந்த தீபத்தூணை தான் காட்டியிருக்காங்க. அதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. கல்வெட்டு உட்பட
ஆதாரங்கள் அனைத்தும் இவ்வாறாக இருக்கையில், கல்வெட்டு ஆதாரங்கள் உட்பட இவ்வாறாக அதிகாரபூர்வமாக இருக்கையில், எந்த ஆவணங்களின் அடிப்படையில் ரோட்ல போற யாரோ ஒருத்தர் ஒரு சர்வே கல்ல காட்டி இதுதான் தீபத்தூணு, இதுல போய் தீபத்தை நாங்க ஏத்துறோம்னு சொன்னா சிஐஎஸ்எஃப் வீரர்களையும் சேர்த்து கூட கூட்டிட்டு போங்கன்னு சொல்ற அளவுக்கு உண்டான அவசரம் திடீரென்று 2025ஆம் ஆண்டில் என்ன வந்தது? சரி, ராம ரவிக்குமார் போட்ட வழக்குக்கும் பிஸ்கெட் ஜேபி கட்சிக்கும் என்ன சம்பந்தம்? இந்த கூட்டம், இந்த கும்பல் எதுக்காக திருப்பரங்குன்ற மலையில போயிட்டு கலாட்டா பண்ணாங்க? சரி, முருக பக்தர், நாங்கெல்லாம் முருகன் மீது பக்தி கொண்டவர்கள் அப்படின்னு சொல்ற பட்சத்தில் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு கத்த வேண்டிய அந்த இடத்துல பாரத் மாதா கி ஜேக்கு என்ன வேலைங்க? நியாய பிரகாரம் மனுதாரர்கிட்ட நீதிபதி என்ன கேட்டிருக்கணும்? ஏன்பா கோர்ட் அவமதிப்பு வழக்கெல்லாம் ஒரு ஓரமாகட்டம்பா, அதை நான் அப்புறம் பாத்துக்கிறேன், உன்னை 10 பேர் தான் கூட்டிட்டு போக சொன்னேன் நானு, நீ ஏன்பா கலவரத்தை ஏற்படுத்துற மாதிரி 100கணக்கான பேரை கூட்டிட்டு போன? நியாயமா பார்க்க போனா கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணு உன்னதான் தூக்கி உள்ள உட்கார வைக்கணும்னு சொல்லி அந்த நபர் தான் தூக்கி உள்ள உட்கார வச்சிருக்கணும். ஆனால் அதை விட்டு ஐயா நீங்க போட்ட உத்தரவு மதிக்க மாட்டாங்க யாருமே. ஒரு ஆபீசர் சொல்றாருங்க, தெரியும் லோக்கல் போலீஸ் ஸ்டாண்ட் இதுதான், அப்பீலுக்கு நாங்க போயிருக்கோம். அப்பீலுக்கு போங்க சார். ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு இப்போ ஏஜி ரவீந்திரன் சென்னையில மென்ஷன் பண்ணதுக்கு சீஃப் முடியாதுன்னு சொல்லிருக்காரு. கேட்டுக்கோங்க, அப்பீல் கேட்டுக்கோங்க. நீங்க கேளுங்க. நான் கேட்டேன். கன்ஃபர்ம்ட் வித் தட் வித் சீஃப் we are not allowing. Sir, it's a high court order. No problem, we'll face the consequences. Sir, it's a high court order. No problem, we'll face the consequences. வருகின்ற விளைவுகளை நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிறோம், ஆனால் உங்க யாரையுமே நாங்க அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்னையா இதுன்னு வந்து சொன்ன உடனே கோர்ட் அவமதிப்பு வழக்கை ஏற்றுக்கொள்கிற பட்சத்துல அந்த மனுதாரர் இருக்க தம் கட்டி தான் ஆட்களை கூட்டிட்டு போவாது. சரி, எல்லாத்துக்கும் மேல இன்னொரு சந்தேகம் என்னன்னா, இப்போ ஒரு தீர்ப்பு கொடுக்குறோம், ஆண்டாண்டு காலமாக கடைபிடித்து வந்த பழக்கத்தை கோவில திடீர்னு மாத்தணும்னு சொல்றோம்னு ஒரு தீர்ப்பு கொடுக்கறது கூட இருக்கட்டும், ஆனால் கோவில் நிர்வாகம் ஏத்தட்டும் விளக்கு அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. ஆனா மனுதாரர் நீங்களே போய் மேல போய் ஏத்துங்க, போங்க ஓடுங்க மேல போய் நீங்களே ஏத்துங்கன்னு சொல்ற பட்சத்துல அந்த மனுதாரருக்கும் திருப்பரங்குன்ற மலைக்கும் என்ன சம்பந்தம்? அவரோட பரம்பரை தான் அந்த மலையை கொண்டு வந்து வச்சாங்களான்னு கேட்பாங்க இல்லைங்களா? இந்த இடத்துல இதுதான் பாருங்க ரொம்ப முக்கியமானது. ஒரு வழக்குல 6 மாசம் தண்டனை கொடுக்க வேண்டிய ஒருத்தருக்கு குடிமை வச்சிருந்த காரணத்துக்காக 18 மாசம் கொடுக்கறதா அந்த நீதிபதி? கரெக்ட், எதிர்பார்த்தோம் நீங்க தான் வந்து கொப்பளிப்பீங்க கோப கண்ணு அப்படின்னு சொல்லி. ஆனா பாருங்க, எங்ககிட்ட அந்த கோப கண்ணில் காட்டாதீங்க. ஏன்னா பாருங்க, நாங்க நீதிமன்றத்தோட நீதிபதிகளை விமர்சனம் பண்ணி எங்களுக்கு பழக்கம் கிடையாது. சாரு சொன்னதை அப்படியே எடுத்து போட்டோம். நீங்க கண்ணை காட்டணும்னு சொன்னா சாரு கிட்டவே காட்டுங்க. இவர் வந்து கோர்ட்டுக்கு போகும்போது குடிமி வேஸ்ட் ஆட இதோட போறதை பார்த்தோன்னா அதுவே காரணமா இருது. சாதாரணமா இந்த மாதிரி வழக்குகள்ல வந்து 6 மாசம் தண்டனை கொடுப்பா, இதுக்கு 18 மாசம் தண்டனை கொடுத்தா. இதுக்கு குடிமை வச்சிருக்காங்க ஒரு காரணத்துக்காகவே கொடுக்கப்பட்டதா நான் சொன்னேன். பாத்துக்கோங்க, இந்த வார்த்தையே இதே வார்த்தையை சாதாரணமா ஒருத்தருக்கு 6 மாசம் கொடுக்க வேண்டிய தண்டனையை குடிமை வச்சிருந்த காரணத்துக்காக 18 மாசம் ஒரு நீதிமன்றத்தோட நீதிபதி கொடுத்துட்டார்னு சொல்லியிருந்தா இந்நேரம் அவர் மீது வழக்கு பாஞ்சிருக்காதா? ஆனா பாருங்க, அனைவருக்கும் பொதுவாக தீர்ப்பு வழங்க வேண்டிய இடத்துல இருக்கிற ஒரு நீதிபதியை பாருங்க, இன்னொரு நீதிபதி கொடுத்த தீர்ப்பை கமெண்ட், அதுவும் பாருங்க பொது வெளியில பண்றாரு. இப்ப எங்கங்க அந்த கண்ணு சார், கோவக்கானல் கொப்பளிக்கிற கண்ணு சார் வராது. பார்த்தாச்சுங்களா? இதே மாதிரி நாங்க யார் தெரியுமா? ஏங்க, இதுக்கு முன்னாடி இந்த திமுக அரசு தான் பாருங்க, அதை கோட்டை விட்டாங்க, இதை கோட்டை விட்டாங்க, அந்த உரிமையை விட்டு கொடுத்துட்டாங்க, அப்படி இப்படின்னு பில்டப் மேல பில்டப் பண்ணி ரீலா கட்டி விட்டுனுதாங்க. பாத்தீங்களா? எங்க இந்த ரீல்ஸா ஒரே ஒரு ரீல் பதிவு பண்ணுங்க பார்க்கலாம். ஏங்க, உச்ச நீதிமன்றம் சொல்ற தீர்ப்பு என்னங்க தீர்ப்பு? உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு என்னங்க தீர்ப்பு? வருகின்ற கார்த்திகை தீபம் அன்று ஆண்டாண்டு காலமாக எந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றப்பட்டு வந்ததோ அதே தீபத்தூணில் தான் இந்த ஆட்சியிலும் எங்களது ஆட்சியிலும் தீபம் ஏற்றப்படும் இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு We are not allowing. Sir, it's a high court order. No problem, we'll face the consequences. Sir, it's a high court order. No problem, we'll face the consequences. அதிலும் மிக முக்கியமாக ஃபர்ஸ்ட் 2 மாசம் டிவிகே கட்சி ஆட்சி அமைத்த 2 மாசத்துல யார் சிஎம் ரொம்ப குழப்பமா இருந்தது. விஜய் அவர்கள் தான் சிஎம்மா இல்ல ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மேல் முதல்வராக இருக்கிறாரான்ட்டு. இன்னைக்கு பாருங்க, 3வது மாசம் யார் சிஎம் மறுபடியும் குழப்பம். விஜய் அவர்கள் சிஎம்மா இல்ல சிடிஆர் அவர்கள் சிஎம்மான்ட்டு எந்த கேள்வியை குறித்து கேள்வி கேட்டாலும் அவர் தான் முதல்ல வந்து அட்டெண்டன்ஸ் போடுறாரு. எங்க இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு வந்து அட்டெண்டன்ஸ் போட சொல்லுங்க. ஏனென்றால் அவர் தான் முதல்ல வந்து அட்டெண்டன்ஸ் போடணும். திருப்பரங்குன்றம் தொகுதியோட எம்எல்ஏ அவர் தான். நாளைக்கே பாருங்க, இந்த தீர்ப்பை தொடர்ந்து ஒரு பிரஸ் மீட்டை கூட்டி, நாளைக்கு இன்று மாலையே ஒரு பிரஸ் மீட்டை கூட்டி அதே மாதிரி பண்ணுங்க பார்க்கலாம். ஏங்க, வருகின்ற விளைவுகளை நாங்க ஃபேஸ் பண்ணிடுறோங்க. We are not allowing. Sir, it's a high court order. No problem, we'll face the consequences. எந்த நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தா என்னங்க? வழக்கமாக ஏற்றி வந்த தீபத்தூணில் தான் இந்த ஆண்டும் தீபம் நாங்க ஏற்றுவோம்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லவே மாட்டாங்க. மாறாக இப்ப என்ன தெரியுமா பண்றாங்க? டிவி கட்சி ஆட்சி அமைந்த பிறகு இதற்கு முந்தைய ஆட்சி காலத்தில் என்ன செஞ்சாங்களோ அதற்கு நேர்மாறாக செய்தாங்க.
பொய் இருக்கு இல்லைங்களா, பொய். அந்த பொய்யை என்ன மாதிரி கட்டவிட்டு விட்டு இருக்கிறார்கள், அதுவும் மிக முக்கியமாக இந்த திருப்பரங்குன்றம் தீபத்துல, இந்த திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்துல என்ன மாதிரி பொய்களை கட்டவிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த காணொலியில் கண்டிப்பா பார்க்க முடியாதுங்க. நேரத்தை கருத்தில் கொண்டு இப்போதைக்கு இந்த காணொலி நிறைவு செய்கிறோம். இந்த காணொலியின் தொடர்ச்சியாக நாளை மாலை ஒரு காணொலி வெளிவரும். அந்த காணொலியில் எவ்வளவு பொய்களை இந்த திருப்பரங்குன்றம் தீபத்தூணை வைத்து கட்டி விடுகிறார்கள் என்பதை அந்த காணொலியில் பார்ப்போம். நீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேட்டு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துக்களை பதிவு பண்ணும்போது, இந்த சங்கு சத்தம் வந்தது இல்லைங்களா, எதுக்காக ஆரம்பத்திலே அந்த சங்கு சத்தம் வந்ததுன்ட்டு புரிஞ்சவங்க பிஸ்தா. மீண்டும் நாளை காணொலி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.